Namaste children, welcome to my channel. இன்னைக்கான டாபிக் NCERT கிளாஸ் 10 Shuthach Readerல இருந்து chapter 10 நேதாஜி கா சஷ்மா. So சஷ்மா means spectacle. நேதாஜி's spectacle. So நேதாஜி நம்மளுடைய ஃபேமஸான லீடர் இருக்காரு இல்லையா, ஸோ அவருடைய ஸ்பெக்டக்கிள் அதை பத்தின ஸ்டோரி தான் அது. ஸோ இதோட ரைட்டரோட நேம் ஸ்வயம் பிரகாஷ். ஸோ இஸ் த ரைட்டர். ஸோ இந்த ஸ்டோரியில நேதாஜிக்கு சஷ்மா இந்த ஸ்டோரியில ஹால்தாஸ் அப்படின்ற பர்சன் அவர் தான் ஹீரோ இந்த ஸ்டோரியில. ஸோ இந்த பர்சன் ஒரு கம்பெனி விஷயமா ஒரு டவுனை கிராஸ் பண்ணி அவருடைய ஜாபுக்கு போறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன்ல அவர் நேதாஜியோட ஒரு ஸ்டாச்சு பாக்குறாரு. இந்த ஸ்டாச்சுல கண்ணாடி இல்ல, அதாவது மார்பிளால செய்யப்பட்ட ஸ்டாச்சுல மார்பிளாலே ஆன கண்ணாடி இல்ல, வெரஸ் வேற ஃப்ரேம் கொண்ட கண்ணாடியே மாறி மாறி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடி, ஒரு ஸ்கொயர் ஷேப் கண்ணாடி இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கண்ணாடி இருக்கு. சோ இதை பார்த்த உடனே சோ இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சோ அப்ப கேட்கும்போது ஒரு பர்சன் தான் மாத்திட்டு இருக்காரு இந்த கண்ணாடியை. அவரோட நேம் கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்னன்னா, இந்த நேதாஜிக்கு கண்ணாடி இல்லைன்னா அவருடைய ஒரு கம்பீரமே போயிடும் அப்படிங்கறதுனால இந்த கேப்டன் மாறி மாறி அவருக்கு அந்த கம்பீரத்தை கொடுக்கறதுக்காக, நேதாஜி இறந்துட்டா கூட அவருக்கு ஸ்டாச்சு கூட ஒரு மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடியை போடுறாரு. அது கேட்ட உடனே ஹாலா சாஹிப் ரொம்ப ஒரு பெருமிதமா போயிடுது. சோ இத பத்தின ஸ்டோரி தான் அது. வாங்க வீடியோக்குள்ள போறோம். हालदार साहब को हर 15वें दिन कंपनी के काम के सिलसिले में उस कस्बे से गुजरना पड़ता था. सो हालदार साहब एवरी 15 days once ஒரு அவருடைய வேலை விஷயமா அந்த ஒரு கஸ்பே, இந்த டவுனை தாண்டி தான் போக வேண்டிய வேலை. சோ அந்த டவுனை கிராஸ் பண்ணி தான் போறாரு அவருடைய ஜாபுக்கு. கஸ்பா பஹுத் படா நஹீ தா. சோ அந்த டவுன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டவுன்லாம் கிடையாது. जिसे पक्का मकान कहा जा सके वैसे कुछ ही मकान. सो ஒரு ப்ராப்பர் பில்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில பில்டிங்ஸ் தான் இருந்தது. और जिसे बाजार कहा जा सके वैसा एक ही बाजार था. सो मार्केट அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே ஒரு மார்க்கெட் தான் அங்க இருந்தது. कस्बे में एक लड़कों का स्कूल एक लड़कियों का स्कूल. सो அந்த டவுன்ல என்ன இருக்கு, ஒரு பாய்ஸ் ஸ்கூல் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். एक सीमेंट का छोटा सा कारखाना मीन्स कंपनी. और सीमेंट और चिन्ना और सीमेंट फैक्ट्री. दो ओपन एयर सिनेमा घर. सो और ओपन सिनेमा थिएटर. और एक जो नगर पालिका भी थी. सो म्युनिसिपालिटी ஒன்னு இருந்தது. नगर पालिका थी तो कुछ न कुछ करती भी रहती थी. सो म्युनिसिपालिटी இருந்தது அப்படினாக்க ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் இல்லையா. सो कभी कोई सड़क पक्की करवा दी. समटाइम्स என்ன பண்ணுவாங்க, அந்த முனிசிபாலிட்டி ரோட்ஸ் ப்ராப்பரா லே பண்ணுவாங்க, பக்கி करवा दी. சோ ப்ராப்பரா லே பண்றது. कभी कुछ पेशाब घर बनवा दिए. समटाइम्स ஒரு நியூ டாய்லெட்ஸ், पेशाब घर மீன்ஸ் டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலையை செய்வாங்க. कभी कबूतरों की छतरी बनवा दी. சோ समटाइम्स நிழற்குடை மாதிரி, அம்பர்லா மாதிரி நிழற்குடை மாதிரிலாம் அங்கங்க வைப்பாங்க. और கவி சம்மேளன் करवा दी. சோ समटाइम्स என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் மாதிரி இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. इसी नगर पालिका के किसी उत्साही बोर्ड या प्रशासनिक अधिकारी ने एक बार शहर के मुख्य बाजार के मुख्य चौराहे पर नेताजी सुभाष चंद्र बोस की एक संगमरमर की प्रतिमा लगवा दी. प्रतिमा அப்படினா ஐடல், संगमरमर मार्बल. सो मार्बल मेड ஐடல். சோ இந்த முனிசிபாலிட்டில இருந்த ஒரு எந்தூசியாஸ்டிக் போர்டோட ஒரு பிரைசபிள் ஒரு அத்தாரிட்டி அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தடவை அந்த சிட்டியோட ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய ஜங்ஷன்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய ஒரு மார்பிள் பேஸ் ஸ்டாச்சுவை அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. லக்வாதி அங்க நிர்மாணிக்கிறார். यह कहानी उस प्रतिमा के बारे में है, बल्कि उसके भी एक छोटे से हिस्से के बारे में. சோ இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது அவரோட ஸ்டோரி தான், அவருடைய அந்த ஐடல பத்தின ஸ்டோரி தான். ஆனா அந்த ஐடல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட், அதாவது அந்த நேதாஜியோட சஷ்மா ஸ்பெக்டக்கிள் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. पूरी बात तो अब पता नहीं. சோ ஃபுல் விஷயமும் இப்ப நமக்கு தெரியல. लेकिन लगता है, ஆனா என்ன தெரியுது அப்படின்னா, कि देश के अच्छे मूर्तिकारों की जानकारी नहीं होने. சோ கண்ட்ரில இருக்கக்கூடிய மூர்த்திக்காரம், ஸ்கல்ப்சர்ஸ், சிலையெல்லாம் வடிப்பாங்களே, அவங்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காத ரீசன்னாலையும், और अच्छी मूर्ति की लागत अनुमान और उपलब्ध बजट से कहीं बहुत ज्यादा होने के कारण. சோ அச்சி மூர்த்தி நல்ல ஒரு ஐடல் பண்றதுக்கான ஒரு லாகத் அப்படின்னா ஒரு காஸ்ட், அனுமானா எஸ்டிமேஷன். சோ என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷனும்
और उपलब्ध பட்ஜெட் से சோ அங்க கிடைச்ச ஒரு முனிசிபாலிட்டினா ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க, இதுக்குள்ள நீங்க செலவு பண்ணிக்கோங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்களே, அந்த கொடுத்த அமௌண்ட் வந்து அதை தாண்டி போயிருக்கலாம், அந்த காஸ்ட் வந்து அந்த கிடைச்ச பட்ஜெட் தாண்டி போயிருக்கலாம். சோ இந்த ரீசன்ஸ்னாலயும் काफी समय ஊஹா போகனா कंसल्टेशनலயே சோ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படி டிஸ்கஷன்லயும் और चिट्ठी पत्रों में बर्बाद हुआ होगा. चिट्ठी पत्र லெட்டர் ரைட்டிங்ல, அதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி they have to write something to the higher authorities. சோ மேல் அதிகாரிகளுக்கு எழுத வேண்டியது இருக்கலாம் லெட்டர்ஸ் எல்லாம், அந்த ஒரு லெட்டர் ரைட்டிங்லயே வந்து அவரோட டைத்தை வேஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். और बोर्ड की शासनावधि समाप्त होने की घड़ियों में किसी स्थानीय कलाकार को ही अवसर देने का निर्णय किया गया होगा. सो नेक्स्ट ரீசன் என்ன சொல்றாரு, போர்டோடைய அந்த கவர்னிங் பாடி இருக்குல்லையா, அதோடைய டைம் முடிஞ்சிருக்கலாம். சோ அதனால என்ன பண்ணிருக்கலாக்க ஸ்தானிய கலாக்கார், லோக்கல் ஆர்டிஸ்ட் கிட்டயே அவங்களுக்கே ஒரு அவசர் தேனி, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், சோ சான்ஸ் கொடுத்து இந்த ஐடல் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து இருக்கலாம். और अंत में कस्बे के इकलौते हाई स्कूल के इकलौते ड्राइंग मास्टर मान लीजिए मोतीलाल जी को यह काम सौंप दिया गया होगा. सो லாஸ்ட் ஃபைனலா என்ன பண்ணிருந்திருக்கலாம், அந்த டவுனுடைய இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கூல்ல, இக்லௌத்தே மீன்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி, ஒரே ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராயிங் மாஸ்டர் அவர்கிட்ட போய் சி ப்ளீஸ் நீங்களே பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இந்த வேலையை வந்து सौंप दिया गया ஒப்படைச்சிருக்கலாம். जो महीने भर में मूर्ति बनाकर पटक देने का विश्वास दिला रहे थे. सो அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், சரி ஓகே 1 மந்த்க்குள்ள நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், பண்ணி உங்ககிட்ட பட்டக் தேனே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை கொடுத்திருந்திருக்கலாம். சோ இந்த ரீசன்னால தான் இந்த ஒரு மார்பிள் மேட் ஸ்டாச்சுல கண்ணாடி இல்ல அப்படிங்கிறதுக்காக இத்தனை ரீசன் சொல்றாங்க. जैसा कि कहा जा चुका है मूर्ति संगमरमर की थी. சோ சொன்ன மாதிரி இந்த ஒரு மூர்த்தி, இந்த ஸ்டாச்சு வந்து மார்பிளால செய்யப்பட்டிருக்கு. टोपी की नोक से कोट के दूसरे बटन तक कोई 2 फुट ऊंची. சோ இந்த ஸ்டாச்சு உடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டோடைய டோப்பியோடைய அந்த கார்னர் இல்லையா, நோக்னா கார்னர்ல இருந்து கோட்டோட செகண்ட் பட்டன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஃபீட் ஹைட் தான் இருக்கு இந்த ஸ்டாச்சு. जिसे कहते हैं बेस्ट, அது நம்ம என்ன சொல்றோம், தி பெஸ்ட் ஸ்டாச்சு. ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் ஸ்வீட்டா இருக்கு இல்லையா, அதனால பெஸ்ட் ஸ்டாச்சுன்னு சொல்றோம். और सुंदर थी, ரொம்ப அழகாவும் இருந்தது ஸ்டாச்சு. நேதாஜி சுந்தர் லக் ரहे थे, இந்த அழகான ஸ்டாச்சுல நேதாஜி ரொம்பவே அழகா இருந்தாரு. कुछ कुछ मासूम और कमसिन, கொஞ்சம் பாக்குறதுக்கு மாசூம் இன்னசென்ட்டாவும் இருந்தது, கொஞ்சம் கம்சின் மீன்ஸ் ரொம்ப யங் ஏஜ் நேதாஜியை பார்த்த மாதிரி இருந்தது. फौजी वर्दी में, आर्मी ड्रेस में இருந்தாரு நேதாஜி. मूर्ति को देखते ही दिल्ली चलो और तुम मुझे खून दो वगैरह याद आने लगते थे. सो இந்த ஸ்டாச்சு பார்க்கும்போதே லெட்ஸ் கோ டு டெல்லி இந்த ஒரு நாரா, இந்த ஒரு ஸ்லோகனும் और तुम मुझे खून दो இதெல்லாம் ஃபேமஸான ஸ்லோகன்ஸ் பை சுபாஷ் சந்திர போஸ். சோ तुम मुझे खून दो मैं तुम्हें ஆசாதி दूंगा இதெல்லாம் வந்து அவருடைய ஃபேமஸ் ஸ்லோகன். நீ எனக்கு உன்னோட ரத்தத்தை கொடு, சோ ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம், யூ கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம், இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான ஒரு ஸ்லோகன் ரைடிங்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. இஸ் திருஷ்டி से यह सफल और सराहनीय प्रयास था. சோ இந்த வியூல இருந்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அண்ட் சராஹனிய பிரயாஸ், ஒரு கமெண்டபிள் எஃபர்ட். केवल एक चीज की कसर थी, ஆனா ஒரே ஒரு குறை தான், जो देखते ही कटकती थी. சோ பார்த்த உடனே டக்குன்னு அந்த குறை தெரியற மாதிரி ஒரே ஒரு குறை தான் இருந்தது அந்த ஸ்டாச்சுல. நேதாஜி की आंखों पर चश्मा नहीं था, அந்த குறை என்ன அப்படின்னா நேதாஜியோட கண்ணுல கண்ணாடி இல்ல. यानी चश्मा तो था लेकिन संगमरमर का नहीं था, அதாவது கண்ணாடி இருந்தது ஆனா அது வந்து மார்பிளால செய்யப்பட்ட கண்ணாடியா இல்ல. एक सामान्य और सचमुच के चश्मे का चौड़ा काला फ्रेम मूर्ति को पहना दिया गया था. ஒரு உண்மையான ஒரு நார்மலான ஒரு சச்முச் ஒரு ரியல் ஃப்ரேம். சோ எப்படி சௌடா ஒரு நேரோவா ஒரு பிளாக் ஃப்ரேம் வந்து அந்த மூர்த்தி அந்த ஒரு ஸ்டாச்சுல வந்து போடப்பட்டிருந்தது. हालदार साहब जब पहली बार इस कस्बे से गुजरे, सो हालदार साहब फर्स्ट வந்து அந்த வழியா போகும் பொழுது और चौराहे पर पान खाने रुके. सो फर्स्ट टाइम என்ன பண்றாரு, அங்க ஒரு பான் ஷாப்ல நின்னு பான் சாப்பிடுறாரு. उन्होंने उसे लक्षित किया और उनके चेहरे पर एक कौतुक भरी मुस्कान फैल गई. சோ அப்ப வந்து இத வந்து பாக்குறாரு, லக்ஷித் கியா மீன்ஸ் அப்பதான் பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. சோ
சோ பார்த்த உடனே அவருடைய முகத்துல வந்து ஒரு கௌதுக் வரி முஸ்கான், ஒரு ஃபன்னி ஸ்மைல் வந்து வருது. ஒரு நக்கலா சிரிக்கிறார். என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபன்னியா ஸ்மைல் பண்றாரு ஹால்தார் சாஹப். भाई वाह भाई ये आइडिया भी ठीक है. सो वारे वाह இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. மூர்த்தி பத்தர் கி लेकिन चश्मा रियल. சோ இந்த ஸ்டாச்சு வந்து கல்லால செய்யப்பட்டிருக்கு, ஆனா இந்த கண்ணாடி உண்மையா இருக்கே. சோ என்ன ஒரு ஐடியா அப்படின்னு சிரிக்கிறாரு. जीप कस्बा छोड़कर आगे बढ़ गई. सो அந்த ஜீப் வந்து டவுனை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபர்தரா மூவ் ஆயிடுச்சு. तब भी हालदार साहब इस मूर्ति के बारे में ही सोचते रहे. அப்போ கூட हालदार साहब இந்த ஐடலை பத்தியே யோசிச்சிட்டு இருக்காரு. और अंत में इस निष्कर्ष पर पहुंचे. சோ ஃபைனலா என்ன பண்றாரு, இந்த விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்றாரு. நிஷ்கர்ஷ் மீன்ஸ் கன்க்ளூட் பண்றது. கி कुल मिलकर அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு, சோ कुल मिलकर எல்லாருமா சேர்ந்து कस्बे के नागरिकों का एक प्रयास सराहनीय ही कहा जाना चाहिए. சோ எல்லாம் சேர்த்து என்ன சொல்றாருனாக்க, இந்த டவுனுடைய இங்க இருக்கிற மக்கள் இருக்காங்களே, நாகரிகம் மக்கள், சோ இவங்களுடைய இந்த ஒரு ட்ரையிங் பிரயாஸ், இந்த ஒரு எஃபோர்ட் வந்து உண்மையாவே ரொம்ப வந்து போற்றுதலுக்குரியது. சராஹனிய கமெண்டபிள் எஃபோர்ட் பை த citizens of this town அப்படின்னு சொல்றாரு. महत्व मूर्ति के रंग रूप या कद का नहीं, उस भावना का है. सो இந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டாச்சு பண்ணாங்களே அதோட கலருக்கோ இல்ல ஷேப்புக்கோ இல்ல சைஸுக்கோ இல்ல, ஆனா உஸ் பாவனா அந்த இமோஷன் இருக்குல்ல, நேதாஜி கண்ணாடியை போடணும்னு ஒரு இமோஷன் இருக்கு இல்லையா, சோ அதுக்காக தான். वरना तो देशभक्ति भी आजकल मजाक की चीज होती जा रही है. சோ அப்படி அவங்க கண்ணாடி போடலாம். நேதாஜி என்னவா, நேதாஜின்றது நமக்கு கண்ணாடி போட்ட ஒருத்தரா தெரியும். சோ அவர் வந்து ஒரு கண்ணாடி போடாம வச்சோம் அப்படின்னாக்கா அவருக்கு கொடுக்குற மரியாதையா இருக்காது அப்படின்றதுனால சோ இந்த கண்ட்ரில வந்து பேட்ரியாட்டிசம் அப்படின்றது இன்னும் இருக்கு. சோ அப்படி இல்லைன்னா இப்ப எல்லாமே ஒரு வேடிக்கைக்கான பொருளா மாறி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு हालदार साहब. दूसरी बार जब हालदार साहब उधर से गुजरे तो उन्हें मूर्ति में कुछ अंतर दिखाई दिया. सो सेकेंड टाइम हालदार साहब என்ன பண்றாரு, அந்த ஒரு டவுன் வழியா போகும்போது அந்த ஐடல்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. अंतर मींस डिफरेंस. ध्यान से देखा. सो கவனமா பார்க்கறாரு. तो पाया कि चश्मा दूसरा है. सो பார்த்தா என்ன ஆகுது, அந்த ஸ்பெக்டக்கிள் வேற ஒரு ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு நோட்டீஸ் பண்றாரு. पहले मोटे फ्रेम वाला चौका चश्मा था. சோ ஃபர்ஸ்ட் இருந்த ஃப்ரேம் எப்படி இருந்தது, மோட்டே ஃப்ரேம் வர ரொம்ப ஒரு குண்டா தடியா இருந்தது ஃப்ரேம். சௌகாரே ஸ்கொயர் ஷேப்டு ஃப்ரேமா இருந்தது. अब तार के फ्रेम वाला गोला चश्मा இப்ப எப்படி இருக்கு அப்படின்னாக்க, தார் ஒரு வயரை சுத்தி வயர்ல வந்து கோல்ஃப் சஷ்மா, தட் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு வயர்டு ஃப்ரேமா இருந்தது இப்ப இருந்தக்கூடிய இந்த ஃப்ரேம். हालदार साहब का कौतुक और बड़ा. சோ அவருடைய கௌதுக் क्यूरियोसिटी இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. वाह भाई क्या आइडिया है. மறுபடியும் யோசிக்கிறார், என்ன ஒரு ஐடியா. मूर्ति कपड़े नहीं बदल सकती लेकिन चश्मा तो बदल ही सकती है. சோ இந்த ஐடலால ட்ரெஸ் மாத்த முடியல, ஆனா கண்ணாடி அடிக்கடி மாத்திட்டே இருக்கே, என்ன ஐடியா. तीसरी बार फिर नया चश्मा था. சோ थर्ड टाइम பார்க்கும்போது மறுபடியும் இந்த ஒரு புது கிளாसेस. हालदार साहब की आदत बढ़ गई. சோ ஆதத் அப்படினா ஹாபிட். சோ हालदार साहब की இது ஒரு ஹாபிட்டா மாறி போச்சு. என்ன ஹாபிட், हर बार कस्बे से गुजरते समय चौराहे पर रुकना, पान खाना और मूर्ति को ध्यान से देखना. சோ அவருக்கு என்ன ஹாபிட்டா மாறி போச்சுனாக்கா, ஒரு தடவையும் இந்த டவுன் வழியே போகும்போது அந்த ஜங்ஷன்ல ஸ்டாப் பண்றது, பான் சாப்பிடுறது, and then அந்த ஸ்டாச்சுவை கண்ணு கொட்டாம பாக்குறது. இது வந்து அவருடைய ஒரு பழக்கமாவே மாறி போச்சு. एक बार जब कौतूहल दुर्दमनीय हो उठा तो पान वाले से ही पूछ लिया. சோ ஒரு நாளைக்கு அவருடைய கியூரியாசிட்டி, கௌதூகல்னா கியூரியாசிட்டி, துர்தமனியம் சப்ரஸிங். சோ அவருடைய கியூரியாசிட்டியை சப்ரஸ் பண்ணவே முடியல, அடக்கி வைக்க முடியல அவருடைய அந்த கியூரியாசிட்டியை. சோ அவர் என்ன பண்றாருன்னா, பான் வாலே से ही पूछ लिया. பான் வாலே கிட்ட போய் கேக்குறாரு, क्यों भाई क्या बात है, ये तुम्हारे नेताजी का चश्मा हर बार बदल कैसे जाता है. சோ என்னப்பா என்ன விஷயம், இந்த ஒரு நேதாஜி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடி மாத்திட்டே இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு हालदार साहब पान वाला किटे. पान वाले के खुद के मुंह में पान टुसा हुआ था. सब पान वाला तन्नोட வாயில பான் அடக்கிட்டு இருந்தான். वह एक काला मोटा और खुश मिजाज आदमी था. सो அந்த பான் वाला பாக்க எப்படி இருந்தாரு, ரொம்ப பிளாக்கா, ரொம்ப குண்டா, ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனா இருந்தா அந்த பான் वाला. हालदार साहब का प्रश्न सुनकर वह आंखों ही आंखों में हंसा.
சோ அந்த ஹால்தார் சாஹிப் கிட்ட இல்லையா இந்த கேள்வி கேட்ட உடனே அவரு கண்ணாலே சிரிக்கிறாரு. உஸ்கி தோந்து திருக்கி. சோ தோந்து மீன்ஸ் பெல்லி, திருக்கி மீன்ஸ் டான்சிங். சோ சிரிக்கும் போது அவருடைய வயிறு ஆடுது. पीछे घूमकर उसने दुकान के नीचे पान थूका और अपनी लाल काली बत्ती सी दिखाकर बोला, कैप्टन चश्मा वाला करता है. सो थूका मीन्स टू स्पिट, துப்புறது. சோ பின்னாடி திரும்பி அந்த அந்த கடைக்கு கீழே தன்னோட பானை துப்பிட்டு தன்னுடைய அந்த சிகப்பு கருப்பா இருக்கக்கூடிய அந்த 32 பல்லையும் காமிச்சு சொல்றாரு, இது வந்து கேப்டன் தான் கண்ணாடி மாத்திர வேலையை பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. चश्मे वाला क्या करता है? हालदार साहब कुछ समझ में नहीं पाई. सो என்ன பண்றாரு? हालदार साहब को उनमें புரியல. चश्मा चेंज कर देता है, पान वाले ने समझाया. तो चश्मा வந்து மாத்திட்டே இருக்காரு, சேஞ்ச் பண்ற வேலை வந்து கேப்டனுடையது. பான் வாலா வந்து புரிய வைக்கிறாரு. क्या मतलब? என்ன சொல்ல வர நீ? क्यों चेंज कर देता है? सो ஏன் சேஞ்ச் பண்றாரு? हालदार साहब अब भी नहीं समझ पाए. सो हालदार साहब க்கு இப்ப கூட என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. कोई गिराक आ गया समझो. சோ இப்போ நம்ம பான் வாலா சொல்லி புரிய வைக்கிறாரு. गिराकனா கஸ்டமர். சோ இப்போ யாரா கஸ்டமர் வந்தாங்க நினைச்சுக்கோங்க. उसको चौड़े चौकट चाहिए. அவருக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்ல வந்து கண்ணாடி தேவை அப்படின்னா तो कैप्टन किधर से लाएगा? அப்ப கேப்டன் எங்க போய் வாங்குவார் அந்த ஸ்கொயர் ஷேப் கிளாஸ்? तो उसको मूर्ति वाला दे दिया. சோ அப்ப என்ன பண்ணுவாரு? நம்ம நேதாஜி வந்து அந்த கேப்டன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதாவது நேதாஜியோட கண்ணுல இருக்க கண்ணாடி எடுத்து அந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவாரு. उधर दूसरा बिठा दिया. அங்க வந்து இன்னொரு கண்ணாடியை வச்சிருவாரு நம்ம கேப்டன். अब हालदार साहब को बात कुछ कुछ समझ में आई. सो இப்பதான் हालदार साहब को கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் புரிய வருது. एक चश्मे वाला है जिसका नाम कैप्टन है. இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, ஒரு கண்ணாடி மாத்திர ஒரு பர்சன் இருக்காரு, அவர் பேரு கேப்டன் அப்படின்னு புரிய வருது. उसे नेताजी के बगैर चश्मे वाले मूर्ति बुरी लगती है. அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து அந்த கேப்டனுக்கு நேதாஜி வந்து கண்ணாடி இல்லாம பாக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அவருக்கு, அதான் கண்ணாடி மாட்டி விட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு. பல்கி ஆகத் கர்த்தி ஹை. சோ அவருக்கு அது மட்டும் இல்ல, ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுறாரு. ஆகத் மீன்ஸ் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது. मानो चश्मे के बगैर नेताजी को असुविधा हो रही हो. சோ என்ன ஹர்ட் ஆகுறாரு கேப்டன் அப்படின்னா, அதாவது நேதாஜி கண்ணாடி இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுவாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகுறதுனால தான் கண்ணாடி மாத்தி மாத்தி அவரு கண்ணாடி போட்டு விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு பான்வாலா. इसलिए वह अपनी छोटी सी दुकान में उपलब्ध गिने चुने फ्रेमों में से एक नेताजी की मूर्ति पर फिट कर देता है. அப்படி நேதாஜி கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த ரீசன்னாலதான் கடையில இருக்கக்கூடிய உபலப்தனா கையில இருக்கக்கூடிய கினே சுனை, சோ என்ன கையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நேதாஜிக்கு ஒரு கண்ணாடியை பண்ணி போட்டு விட்டுறாரு. लेकिन जब कोई ग्राहक आता है और उसे वैसे ही फ्रेम की दरकार होती है. சோ ஆனா எப்பயாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஹக் ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு, சோ அந்த கஸ்டமருக்கும் அந்த அதே மாதிரி நேதாஜி கிட்ட இருக்கிற மாதிரியே ஃப்ரேம் தேவை அப்படின்ற தர்கார் ஒரு நீர் வரும்பொழுது ஜெய்சா மூர்த்தி பர் லகா ஹை. சோ அந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கண்ணாடி தேவைன்ற நிலைமை வரப்போ तो कैप्टन என்ன பண்ணுவாரு, चश्मे वाले मूर्ति पर लगा फ्रेम संभवतः नेताजी से क्षमा मांगते हुए लाकर ग्राहक को दे देता है. சோ அந்த கண்ணாடிக்கு தேவை எங்க போவார் அவரு, சோ அதனால நேதாஜி கிட்ட போய் சாரி கேட்டுட்டு அந்த கண்ணாடி எடுத்து கஸ்டமர்ட்ட கொடுத்துருவாரு. और बाद में नेताजी को दूसरा फ्रेम लौटा देता है. சோ அப்புறமா என்ன பண்ணுவார், நேதாஜிக்கு இன்னொரு ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுடுவாரு. वाह भाई को क्या आइडिया है. सो हालदार साहब சொல்றாரு, சோ என்ன ஒரு ஐடியா. लेकिन भाई एक बात अभी भी समझ में नहीं आई. சோ हालदार साहब இன்னும் பேசுறாரு பான்வாலா கிட்ட, எனக்கு ஒரு விஷயம் ஒன்னும் புரியவே இல்ல. हालदार साहब ने पानवाले से फिर पूछा. सो திரும்பி கேக்குறாரு हालदार साहब पानवाला கிட்ட, नेताजी का ओरिजिनल चश्मा कहाँ गया. சோ சரி இப்போ இவர் பண்ணி போடுறாரு, நேதாஜியோட மார்பிள்லே செய்யப்பட்ட அந்த கண்ணாடி எங்க போச்சு, ஒரிஜினல் சஷ்மா மார்பிள் மேட் கிளாसेस எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாரு பான்வாலா கிட்ட. பான்வாலா दूसरा पान मुंह में टुसा चुका था. சோ அந்த பான்வாலா அப்பதான் வந்து இரண்டாவது பான் தூக்கி வாயில போட்டு மின்னிட்டு இருக்காரு. दोपहर का समय था. சோ அது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம். दुकान पर भीड़ भाड़ अधिक नहीं थी. சோ அந்த கடையில கூட்டம் ஒன்னும் ஜாஸ்தியா இல்ல. वह फिर आंखों ही आंखों में हंसा. மறுபடியும் வந்து அவர் கண்ணாலே சிரிக்கிறாரு. उसकी तोंद तिरकी. சோ அவருடைய சிரிக்கும் பொழுது வயிறு குலுங்குது.
कत्ती की डंडी फेंक, पीछे मुड़कर उसने नीचे पीक थूकी और मुस्कुराता हुआ बोला, मास्टर बनाना भूल गया. சோ அந்த கத்திக்கு டண்டி மீன்ஸ் வெத்தலை பாக்கோட காம்பு இருக்குல்ல, அந்த காம்பு கிள்ளிட்டு திரும்பிட்டு அது மறுபடியும் பானை துப்பிட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு, மாஸ்டர் பண்றதுக்கு மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பான்வாலே கேலியே ஏக் மசேதார் பாத் தி. சோ இந்த பான்வாலா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபன்னியான விஷயம். லேக்கின் ஹால்தார் சாஹப் கேலியே சக்கித் और द्रवित करने लगी. ஆனா இந்த ஹால்தார் சாஹப்க்கு வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சர்ப்ரைஸாவும் ரொம்ப திரவித் ரொம்பவும் வந்து உருகிட்டாரு அது கேட்ட உடனே. யானி वह ठीक ही सोच रहे थे. சோ அவர் வந்து கரெக்டா தான் யோசிச்சிருக்காரு. மூர்த்தி के नीचे लिखा. சோ அந்த ஸ்டாச்சுக்கு கீழ எழுதி இருக்கு, மூர்த்திகார் மாஸ்டர் மோத்திலால். சோ இது யார் இந்த ஸ்டாச்சு பண்ணனாங்க அப்படின்னாக்கா மாஸ்டர் மோத்திலால் பண்ண ஸ்டாச்சு அப்படின்னு எழுதி இருக்கு நேம். வாக்கை கஸ்பேக்கா அத்தியாபக்தா. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த டவுனோடய இருக்கக்கூடிய டீச்சர். बेचारे ने महीने भर में मूर्ति बनाकर पटक देने का वादा कर दिया होगा. சோ அந்த இன்னசென்ட் பர்சன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சரி நான் 1 மந்த்க்குள்ள உங்களுக்கு எந்த ஸ்டாச்சு பண்ணி கொடுத்துறேன், ஹேண்ட் ஓவர், பட்டக் தேனே மீன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. வாதா கர்தியா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. பனா பி லீ ஹோகி. சோ பண்ணவும் பண்ணியிருப்பாரு. लेकिन पत्थर में पारदर्शी चश्मा कैसा बनाया जाए. ஆனா இந்த ஒரு ஸ்டாச்சுல எப்படி டிரான்ஸ்பரண்ட் கிளாसेस, பாரதர்ஷி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எப்படி பண்றது, காஞ்ச்வாலா சோ கண்ணாடியில பண்ணலாமா, யக் தை கர் नहीं पाया होगा. சோ இது டிசைட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், யா கோஷிஷ் கி ஹோகி, ஒருவேளை ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அந்த மார்பிள் கிளாसेस பண்றதுக்கு, மார்பிளே கிளாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்கலாம். और असफल रहा होगा, ஆனா அது வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கலாம், அது வந்து வெற்றி அடையாம போயிருக்கலாம். அப்படி இல்லனா யா बनाते बनाते சோ பண்ணிட்டு இருக்கும்போதே कुछ और बारीकी के चक्कर में चश्मा टूट गया होगा. சோ कुछ और बारीकीனா வேறதா யோசனையில இருக்கும் பொழுது அந்த கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கலாம். या पत्थर का चश्मा अलग से बनाकर फिट किया होगा. சோ அப்படி இல்லையா அந்த கிளாसेस இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில அந்த மார்பிள்லயே வந்து கண்ணாடியை பண்ணிட்டு தனியா பண்ணிட்டு அதை வந்து ஃபிட் பண்ணி இருந்திருக்கலாம். और वह निकल गया होगा. சோ அந்த அப்படி ஃபிட் பண்ணும்போது அந்த கண்ணாடி கீழே தனியா வந்திருக்கலாம். உஃப் எவ்வளவு ரீசன்ஸ், எத்தனை இவ்ளோ சான்சஸ் இருக்கு ஏன் இந்த கண்ணாடி பண்ணலங்கிறதுக்கான சான்சஸ் பத்தி பேசுறாங்க. हालदार साहब को एक सब कुछ बड़ा विचित्र और कौतुक भरा लग रहा था. சோ ஹால்தார் சாஹப்க்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவும் வந்து விசித்திரமா இருந்தது அண்ட் ரொம்பவும் கியூரியஸாவும் இருந்தது. इन्हीं ख्यालों में खोए खोए पान के पैसे चुकाकर चश्मे वाले की देशभक्ति का समक्ष नमस्तक होते हुए वह जीप की तरफ चले. फिर रुके, पीछे मुड़े और पान वाले के पास जाकर पूछा, क्या कैप्टन चश्मे वाला नेताजी का साथी है या आजाद हिंद फौज का भूतपूर्व सिपाही. சோ ஹால்தார் சாஹப் என்ன பண்றாரு, சோ இத பத்தி யோசிச்சுனே என்ன பண்றாரு, பான் சாப்பிட்டாரு இல்லையா, அதுக்கான பைசாவை கொடுத்துட்டு சஷ்மே வாலே அந்த யார் கண்ணாடி மாத்துறாங்களோ அவங்களுடைய பேட்ரியட்டிசம்க்கு ஒரு சமக்ஷ் நமஸ்தக், அதாவது ஒரு போயிங் த ஹெட், அதாவது அவங்களுடைய எபிலிட்டி, சமக்ஷ் மீன்ஸ் அவருடைய எபிலிட்டிக்கு வந்து மாத்துறாங்க இல்லையா, அந்த எபிலிட்டிக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, தட் மீன்ஸ் போயிங் த ஹெட் டவுன் ஜீப் கி தரஃப், தட் மீன்ஸ் அவர் ஜீப்பை நோக்கி போறாரு, திருப்பி ஸ்டாப் பண்றாரு, திரும்பி பாக்குறாரு. அப்போ வந்து பான்வாலா கிட்ட போய் கேக்குறாரு, சோ கேப்டன் சொல்றீங்களே அவரோட நேதாஜியோடைய சாத்தியா, ஃப்ரெண்டா இல்ல கூட இருந்தவரா, அப்படி இல்லனா ஆசாத் ஹிந்த் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல அவர் வந்து பூத்தபூர்வ சிப்பாஹி, எக்ஸ் சோல்ஜரா அப்படின்னு கேக்குறாரு. பான்வாலா நயா பான் காரஹாத்தா. சோ அப்பதான் அந்த பான்வாலா இன்னொரு புது பானை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். பான் பக்கடே अपने हाथ तो मुख से 1.5 इंच दूर रोककर उसने हालदार साहब को ध्यान से देखा. அந்த பானை கையில பிடிச்சிட்டு தன்னோட கையில இருந்து வாய்க்கு ஒரு 1.5 इंच, 1.5 इंचனா 1.5 इंच தள்ளி வச்சுக்கிட்டு हालदार साहब நல்லா கூர்ந்து பாக்குறான். फिर अपना लाल काली 32वीं दिखाई. மறுபடியும் தன்னுடைய அந்த சிகப்பு கருப்பு ஒரு 32 பல்ல காமிச்சிட்டு முஸ்குராकर बोला, சிரிச்சுக்கிட்டே சொல்றான், नहीं साहब அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், वो लंगड़ा क्या जाएगा फौज में. சோ லங்கடா மீன்ஸ் வந்து லேம் பர்சன், நொண்டின்னு அர்த்தம். சோ அந்த லேம் பர்சன் எங்க வந்து ஆர்மிக்கெல்லாம் போறது, பாகல் ஹே பாகல், அவங்க ஒரு பைத்தியம். वो देखो वो आ रहा है. சோ அங்க பாருங்க வந்துட்டு இருக்கான். आप उसी से बात कर लो. சோ நீங்க அவங்கிட்டயே பேசிக்கோங்க.
போட்டோவோட छपवा दो उसकी की सो நீங்க போட்டோவை ஏதாவது எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க. हालदार साहब को पान वाले द्वारा एक देशभक्त का इस तरह मजाक उड़ाया जाना अच्छा नहीं लगा. सो हालदार साहब க்கு இந்த மாதிரி ஒரு பேட்ரியாட் வந்து இது மாதிரி ஃபன்னியா பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. मुड़कर देखा सो திரும்பி பார்த்தாரு. तो अवाक रह गया. सो अवाक मींस स्पीचलेस. सो வாய் அடிச்சு போயிட்டாரு. एक बेहद बूढ़ा मरियल सा लंगड़ा आदमी सिर पर गांधी टोपी और आंखों पर काला चश्मा लगाए एक हाथ में एक छोटी सी शंखपुच्छी और दूसरे हाथ में एक बांस पर टंगे बहुत से चश्मे लिए अभी अभी एक गली से निकला था. सो திரும்பி பார்த்தா என்ன அப்படின்னாக்க ஒரு பர்சன் ஒரு பேஹத் பூடா ஒரு வயசான ஒரு மரியல் ரொம்ப வீக்கான ஒரு நொண்டியான ஒரு பர்சன் என்ன பண்றாருனாக்கா தலையில வந்து காந்தியோட தொப்பியை போட்டுட்டு இருக்காரு. கண்ணுல வந்து கருப்பு கண்ணாடியை போட்டு ஒரு கையில சோட்டிசி சந்து குச்சி சோ சின்ன ஒரு பெட்டி வச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு கையில பாத்தீங்கன்னாக்கா ஏக் பான்ஸ்னா ஒரு மூங்கில் கொம்புல தொங்க விடப்பட்ட நிறைய கண்ணாடிகள். சோ இந்த மாதிரி சோ பாக்குறீங்களே இந்த மாதிரி ஒரு மூங்கில் கொம்பு நிறைய தொங்க விடப்பட்ட கண்ணாடிகளை எடுத்துக்கிட்டு அப்பதான் வந்து ஒரு ரோடு பக்கமா வந்துட்டு இருக்காரு. और अब एक बंद दुकान के सहारे अपने बांस टिका रहा था. சோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு க்ளோஸ் ஷாப்போட சப்போர்ட்ல தன்னுடைய அந்த கண்ணாடி வச்சிருந்தாரு இல்லையா அந்த பேம்பூ ஸ்டிக்ல வச்சிருந்த தொங்க விட்டு இருக்கு இல்லையா அத வந்து கொஞ்சம் அப்படி நிக்க வைக்கிறாரு. तो इस बेचारे की दुकान भी नहीं फेरी लगता है. சோ அப்பா ஹால்தார் சாஹிப் யோசிக்கிறாரு. சோ பாவம் இந்த ஒரு இன்னசென்ட் பர்சனுக்கு கண்ணாடி இது கடை கூட இல்லையா. ஃபேரியா ஒரு ஃபேரி மீன்ஸ் வந்து தெருவோரம் வியாபாரம் பண்றவங்க பெட்லர். ஹால்தார் சாஹிப் चक्कर में पड़ गया. सो இந்த யோசனையிலே हालदार साहब இருந்தாரு. पूछना चाहते थे इसे कैप्टन क्यों कहते हैं. सो அவருக்கு கேட்கணும்னு ஆசை இவரை ஏன் நீங்க கேப்டன் கூப்பிடுறீங்க. या यही इसका वास्तविक नाम है இதுதான் இவருடைய ஆக்சுவல் பேரா அப்படின்னு கேட்கணும்னா हालदार साहब को ரொம்ப ஆசை. लेकिन पान वाले ने साफ बता दिया था. ஆனா पान वाला क्लियर சொல்லிட்டாரு कि अब इस बारे में और बात करने को तैयार नहीं. அத சொன்னாருன்னா நான் இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச தயாரா இல்ல அப்படின்னு சொன்னதுனால அவர் கேட்கல. டிரைவர் भी बेचैन हो रहा था. சோ டிரைவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. काम भी थी. சோ ரொம்ப வேலையா இருந்ததுனால அவர் ஒண்ணும் பேசல. हालदार साहब जीप में बैठकर चले गए. சோ हालदार साहब அந்த ஜீப்லயே உட்கார்ந்துட்டு கிளம்பிட்டாரு. 2 साल तक हालदार साहब अपने काम के सिलसिले में उस कस्बी से गुजरते रहे. சோ 2 வருஷம் வரைக்கும் हालदार साहब அந்த தன்னோட வேலை விஷயமா அந்த வழிதான் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. और नेताजी की मूर्ति में बदलते हुए चश्मों को देखते रहे. அவர் வரும்போது போகும்போதெல்லாம் நேதாஜியோட கண்ணுல இன்னைக்கு என்ன கண்ணாடி இருக்குன்னு பார்த்துட்டே போவாரு. कभी गोल चश्मा होता कभी चौकार. समटाइम्स வந்து ரவுண்ட் ஸ்பெக்டக்கல் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஸ்கொயர் இருக்கும், कभी लाल कभी काला. समटाइम्स வந்து ரெட் கண்ணாடி இருக்கும், समटाइम्स வந்து black கண்ணாடி இருக்கும். कभी धूप का चश्मा समटाइम्स सनग्लासेस இருக்கும், कभी बड़े कांच वाला गोगो चश्मा समटाइम्स வந்து பெரிய கண்ணாடி கொண்ட ஸ்பெக்டக்கல் இருக்கும். पर कोई ना कोई चश्मा होता जरूर. ஆனா அவருடைய கண்ணுல வந்து ஏதாவது ஒரு கண்ணாடி கண்டிப்பா இருக்கும். उस धूल भरी यात्रा में हालदार साहब को कौतुक और प्रफुल्लता के कुछ क्षण देने के लिए. சோ அந்த தூள் பரி அப்படின்னாக்க நிறைய புகை மண்டலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொல்யூட்டட் ஏரியால அந்த ஒரு ஜேர்னில हालदार साहब உடைய கியூரியாசிட்டியோ ஹாப்பினஸையும் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு சில க்ஷணங்கள் தான் இருக்கும். அவர் நின்னு பாத்துட்டு போறாரு இல்லையா அந்த ஒரு க்ஷணங்கள் அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. யாரு நம்ம हालदार साहब. फिर एक बार ऐसा हुआ कि मूर्ति के चेहरे पर कोई भी कैसे भी चश्मा नहीं था. ஆனா ஒரு தடவை என்னாச்சுன்னா அந்த ஒரு ஸ்டாச்சுவோடைய முகத்துல எந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியுமே இல்ல. उस दिन पान की दुकान भी बंद थी. சோ அன்னைக்கு என்னாச்சுன்னா அந்த பான் கடை மூடி இருந்தது. चौराहे की अधिकांश दुकानें बंद थी. சோ அந்த ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் அதிகான்ஷ்னா எல்லா கடைகளும் மோஸ்ட்லி எல்லா கடைகளும் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. अगली बार भी मूर्ति की आंखों पर चश्मा नहीं था. சோ நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் வரும்போது அவருடைய முகத்துல கண்ணாடியே இல்ல. யாரு அந்த நேதாஜியோட முகத்துல கண்ணாடி இல்ல. हालदार साहब ने पान खाया और धीरे से पान वाले से पूछा. சோ हालदार साहब என்ன பண்றாரு நேரா போய் பான் வந்து சாப்பிடுறாரு பான் கடையில. அவர் மூலமா கேக்குறாரு
क्यों भाई क्या बात है, आज तुम्हारे नेताजी की आंखें पर चश्मा नहीं है? சோ என்னப்பா என்னாச்சு, இன்னைக்கு ஏன் நேதாஜியோட முகத்துல கண்ணாடியே காணோம் அப்படின்னு கேக்குறாரு. பான் वाला उदास हो गया. சோ பான் वाला வந்து அப்செட் ஆயிட்டாரு. उसने उसने पीछे मुड़कर मुंह का पान नीचे तूका और सिर झुकाकर अपनी धोती के सिर में आंखें पहुंचते हुआ बोला, साहब कैप्टन मर गया. சோ என்ன பண்றாரு பான் वाला, பின்னாடி திரும்பி சோ வாயை வந்து வாயில இருக்கக்கூடிய பானை துப்புறாரு. துப்பிட்டு தலை குனிஞ்சு தன் கையில இருக்கிற துணியால கண்ணை தொடச்சுக்கிட்டே சொல்றாரு, சார் கேப்டன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு பான்வாலா. और कुछ नहीं पूछ पाए हालदार साहब. சோ அதுக்கு மேல हालदार साहबाல ஒன்னும் பேச முடியல, ஒன்னும் கேட்க முடியல. कुछ पल चुपचाप खड़े रहे. கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறாரு. फिर पान के पैसे चुकाकर जीप में आ बैठे और रवाना हो गए. சோ அந்த பான்கான காசு செட்டில் பண்ணிட்டு ஜீப்ல வந்து உட்காராரு. அப்புறம் அங்க கிளம்பிட்டாரு. बार बार सोचते क्या होगा उस कौम का जो अपने देश की खातिर घर गृहस्थी जवानी जिंदगी सब कुछ होम देने वालों पर भी हंसते हैं और अपने लिए बिकने की मौका ढूंढती है. சோ யோசிக்கிறார், திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. சோ இனிமே இந்த நம்ம கண்ட்ரிக்கு என்ன ஆகும், கவர்மெண்ட்ஸ் நேஷன் கண்ட்ரி, இந்த நேஷனுக்கு என்ன ஆகும்? சோ யார் தந்த இந்த ஒரு கண்ட்ரிக்காக, நம்ம தேசத்துக்காக தன்னோட வீடு, தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய இளமை பருவம், லைஃப் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணாங்களோ அவங்கள பார்த்து கூட சிரிக்கிறாங்களே. சோ சிரிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கும் சான்ஸ் தேடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு. சோ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரி என்ன 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 கண்டிஷனுக்கு போறது இனிமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஹால்தார் சார். துக்கி हो गए. சோ ரொம்ப சோகமாயிட்டாரு. 15 दिन बाद फिर उसी कस्बे से गुजरे. சோ 15 நாளைக்கு அப்புறமா அதே அந்த டவுன் வழியா திருப்பி போறாரு. कस्बे में घुसने से पहले ही ख्याल आया कि कस्बे की हृदय स्थली में सुभाष की प्रतिमा अवश्य ही प्रतिष्ठापित होगी, लेकिन सुभाष की आंखों पर चश्मा नहीं होगा. சோ அந்த டவுனுக்குள்ள என்ட்ராறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அந்த ஒரு அந்த டவுன்ல இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் ஹிருதயஸ்தலி, சோ ஹார்ட் ஸ்பாட்ல வந்து சுபாஷோடைய பிரதிமா, அந்த ஐடல் வந்து ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸா இருக்கும். ஆனா அந்த சுபாஷ் சந்திர போஸோடைய கண்ணுல வந்து கண்ணாடி கண்டிப்பா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. क्योंकि ஏன் அப்படின்னா மாஸ்டர் பனானா பூல் கயா और கேப்டன் மர் கயா. சோ மாஸ்டர் வந்து செய்யும் போதே, அந்த ஐடல் பண்ணும் போதே அந்த கண்ணாடியை பண்ண மறந்துட்டாரு. கேப்டன் வந்து இறந்துட்டாரு. சோ இதனால அவரோட அந்த நேதாஜியோட கண்ணுல கண்ணாடி இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. सोचा आज वहां रुकेंगे नहीं, पान भी नहीं खाएंगे, मूर्ति की तरफ देखेंगे भी नहीं, सीधे निकल जाएंगे. சோ அவர் யோசிக்கிறாரு, இன்னைக்கு நாங்க ஸ்டாப் பண்ண போறது கிடையாது, பான் சாப்பிட போறது கிடையாது, அந்த ஸ்டாச்சு பக்கமும் திரும்பி பார்க்க போறது கிடையாது. சோ நேரா அங்க இருந்து தாண்டி போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. டிரைவர் से कह दिया. சோ டிரைவர் கிட்டயே சொல்லிட்டாரு, चौराहे पर रुकना नहीं, आज बहुत काम है, पान आगे कहीं खा लेंगे. சோ டிரைவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து ஜங்ஷன் கிட்ட ஸ்டாப் பண்ணாத ஜீப்ப, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, சோ பான் வேற எங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. லேக்கின் ஆதத் से मजबूर आंखें चौराहा आते ही मूर्ति की तरफ उठ गई. ஆனா என்ன ஹாபிட், நம்ம எதை செய்யாதுன்றோம் அதான் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி அவருக்கு அது ஹாபிட்டா போச்சு இல்லையா, அங்க வரும்போதெல்லாம் பாக்கணும்னு. அதனால அந்த ஒரு ஹாபிட்ல என்ன பண்ணாருன்னா, அது தன்னை அறியாமையே கண்ணு வந்து நேரா அந்த ஸ்டாச்சு பக்கம் போகுது. कुछ ऐसा देखा कि चीखे रोको. சோ ஏதோ பார்த்தா மாதிரி திடீர்னு கத்துறாரு. चीखे மீன்ஸ் ஸ்கிரீம். சோ கத்துறாரு, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஜீப் ஸ்பீட் में थी, டிரைவர் ने जोर से ब्रेक मारे. சோ ஜீப் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது. சோ டிரைவர் என்ன பண்றாரு, ஸ்டாப் சொன்ன உடனே ஃபாஸ்டா ஒரு ஸ்பீட் பிரேக் போடுறாரு. रास्ता चलते लोग देखने लगे. சோ அந்த வழியா போன மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. जीप रुकते न रुकते, हालदार साहब जीप से कूदकर तेज तेज कदमों से मूर्ति की तरफ लपके और उसके ठीक सामने जाकर अटेंशन में खड़े हो गए. सो जीप स्टॉप ஆகுதோ இல்லையோ, ஹால்தார் சாப் என்ன பண்ணாரு, அந்த ஜீப்ல குதிச்சிட்டாரு. சோ குதிச்சிட்டு வேகமா தன்னுடைய ஸ்டெப்ஸ வைக்கிறாரு. வச்சுட்டு நேரா அங்க போய் அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி போய் அட்டென்ஷன்ல நிக்கிறாரு. मूर्ति की आंखों पर सरकंडे से बना छोटा सा चश्मा रखा हुआ था, जैसे बच्चे बना लेते हैं. சோ அந்த மூர்த்தி ஸ்டாச்சுவோட கண்கள்ல சர்க்கண்டே சே பனா, சர்க்கண்டே நாணல். சோ அந்த ஒரு திக்கான ஒரு த்ரெட் இருக்கும், ஒரு
பிளான்டோடைய பின்பக்கம் திக்கா இருக்குல்லையே, ஸோ அதுதான் நாணல் சொல்றோம். ஸோ இந்த நாணலால் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு கண்ணாடியை வந்து போட்டு விட்டுருந்தாங்க யாரோ, ப்ராபபிளி வந்து ஒரு குழந்தை பண்ணின மாதிரி இருந்தது. ஹால்தார் சாஹப் பாவுக் ஹை. ஸோ வந்து அதை பார்த்தோன்னா ரொம்ப இமோஷன் ஆயிட்டாரு நம்ம ஹால்தார் சாஹப். இத்னி சி பாத் பர் உன்கி ஆங்கே பர் கயி. ஸோ இதை பார்த்த உடனே சின்ன விஷயம் தான் இருந்தாலும் அவருடைய கண்களை வந்து கண்ணீரால் நிரம்பிடுச்சு. பிகாஸ் ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட இன்னும் தேசபக்தி போகாம இருக்கு, சின்ன குழந்தைகிட்ட தேசபக்தி இருக்குங்கிறத இந்த நிகழ்வு காமிக்கிறதா இவர் பாக்குறாரு. ஏன்னா அந்த கண்ணாடி வந்து இல்லாம சுபாஷ் சந்திர போஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாரு கேப்டன் நினைச்சாரோ அதே மாதிரி அந்த குழந்தையும் வந்து அந்த ஒரு ஸ்டாச்சுக்கு கண்ணாடியை போட்டு விட்டுருக்கு நானலால. இதை பார்த்த உடனே ஹால்தார் சாஹிப்க்கு நிகழ்வுல கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதான் அந்த ஸ்டோரி. ஸோ இது வந்து அபவுட் பேட்ரியாட் பத்தின ஸ்டோரி. இது லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க, டூ வெல், ரீட் வெல். தேங்க்யூ.